ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சண்டே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலைல எழுந்திரிச்சு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் புதன்கிழமை பிறக்க போகுது. சரி, அதுக்காக நான்வெஜ் இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டனும் சிக்கனும் கேட்டிருந்தேன். ஆல்ரெடி அவர் கறிக்கடையில் கூட்டமாக இருக்குது. இப்போதைக்கு கறி தர மாதிரி தெரியல. சரி, ஏன் அங்கே நின்றுட்டுருப்பானே, நம்ம அதுக்குள்ளே பூ பறிக்கிற வேலையாவது முடிச்சுட்டு போனோம்னா அதுக்குள்ளே கூட்டம் குறைஞ்சி கறி தருவாரா என்னன்னு தெரியல. அதுக்காக பார்த்திங்கன்னா ரோஸ் பறிக்க வந்துட்டோம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருந்த வயல்லாம் போட்டாச்சு. இது சரியா அவ்வளோதான். இதுக்கு மேலே செடியும் நல்லா துளிர் பூ வரல. அதனால் சரி, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் மாடுலாம் கட்டியாச்சு. அதனால தான் பூவே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது, சின்ன சின்ன பூவாக தான் இருக்குது. சரி, இதை பறிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது கொஞ்சம் பறிக்கணும். அது இல்லாமல் முட்டைப்பூ கொஞ்சம் பறிக்கிறது இருக்குது. இதை முடிச்சுட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணும். நீங்களாம் எத்தனை பேர் பெருமாளுக்கு விரதம் இருப்பீங்க? புரட்டாசி மாதம் நடுசனிக்கிழமை விரதம் இருப்பீங்க. அதனால் கறி புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நாங்கள் கறி சாப்பிட மாட்டோங்கிறவங்க இந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். பப்பு குட்டி என்ன பண்ணுற? என்னடி பண்ணுது? டேய், நீ எனக்கு கொஞ்சம் பூ பறித்து கொடுக்கலாம்ல? நான் பூ பறிச்சிட்ருக்கேனே, பூ பறித்து கொடுக்கலாம்ல? சரி, வாங்க அப்படியே அடுத்தடுத்து என்ன வேலை செய்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நம்ம ரோஜாப்பூ தோட்டத்தில் ஒரு சரவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த செடி நட்டோம் இல்லைங்களா. இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இந்த முட்டைப்பூ செடி நம்ம விதை நாற்று விட்டோம் அப்படின்னா ஒரு 15 to 20 நாளுக்குள்ளே செடி பிடுங்கி நட்டுருந்த மாட்டுக்கு. இது ஒரு 25 நாள் 30 நாளைக்கு பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா செடி நல்லாவே கிளைக்கல. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க செடிலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 17 நாளே 18 நாள்லேயே நம்ம நட்டுட்டோம். அதனால் அதெல்லாம் நல்லா கிளைச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிளைக்கவே இல்லை. நம்ம செடி வச்சதில் ஒரு 2-3 துளிர் மட்டும்தான் வந்திருக்கு. பூவும் பார்த்திங்கன்னா அந்த பூ நல்லா பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், பூவுமே குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஸோ யாராச்சும் இது மாதிரி எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும். இருந்தாலும் இதை இப்போ நாங்கள் இதை பண்ணினதில் ஒரு அனுபவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 15 to 20 நாளுக்குள்ளே செடி பிடுங்கி நட்டுருணும். நம்ம முட்டைப்பூச்செடி காட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. இதில் ஃபோட்டோ ஷூட் பண்ணால் செம்மையாக இருக்கும். இந்த இதழ் இன்னும் உள்ளே இருக்க இதெல்லாம் இன்னும் நல்லா வெடிக்கணுமா. அதனால் கொஞ்சம் நல்லா வெடித்த பூ மட்டும் பார்த்து நம்ம பறிச்சிட்ருக்கோம். இது ஆரஞ்சு கலர். ஆனால் இது விதை கொடுக்கும்போது எங்களுக்குமே தெரியல, மஞ்சள் கலர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா பூ வைக்கும்போது தான் தெரிஞ்சுது ஆரஞ்சு கலர் அப்படின்ட்டு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஆனால் ஒடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. மற்ற பூ கூட கொஞ்சம் இது, ஆனால் பார்த்திங்கன்னா பூ ஒடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. லைட்டாக மோதினாவே மொக்கெல்லாம் உடைய ஆரம்பிக்குது. நீ எதுக்கு போகிற பக்கம்லாம் வந்துட்டுருக்க? கொய்யாக்கா இருக்குது. எங்கே இருக்குது இங்கே இருக்குது பழமா. இங்கே பாருமா எவ்வளோ கொய்யாக்கா இருக்குது. இங்கெல்லாம் பாரு. போதும், இந்த 2 சரவை மட்டும் கொடுத்து விடுவோம், அப்புறம் பேசிக்கலாங்க. பாரு, அந்த கொய்யாக்காவை காலையிலேயே என்ன கொத்தி சாப்பிட்டுச்சின்னு தெரியல, சாப்பிட்ருக்கு. எல்லாம் பழமாக இருக்குது. அங்கே பாருமா, எங்கேயே பழம் பார்த்தேன். அங்கே பாருமா, சூப்பராக இருக்குதும்மா அந்த பழம். அதை பறிக்கிறியா? கீழே இறங்குறியா? அது இந்த பேர் இங்கே கூட மேலே இருந்தாண்ட பழம் இருக்குது. அது பழமாக இருக்கிறத மட்டும் பறி. அப்புறம்
இதோ இதுலேயும் மேலே இருக்குது, தெரியுதா? இதோ ஆனால் இப்போ பழம் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. முன்னெல்லாம் நிறைய புழுவாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பழம் நல்லா இருக்குது. விட்டு விட்டாக பழுத்துச்சுன்னா பரவாயில்ல, எல்லாம் ஒரே டைமில் பழம் பழுத்துருது. இதோ இங்கே ஒரு பழம் சூப்பராக இருக்குமா, மேலே போதுமா? அந்த பழத்தை பார்க்கும்போது விட்டுட்டு வர மனசு இல்லையே. சரி ஓகே, இந்த 2 சர பூ மட்டும்தான் ஒடிச்சிருக்கோம். மீதி 2 செலவு இன்னும் கொஞ்சம் நல்லா மலரட்டும். இதோ இங்கே பாருங்கள், கொய்யாப்பழம் ஆனால் நல்லா பழமாக இருக்குது, நிறையா பழம் இருக்குது. யாருக்கெல்லாம் கொய்யாப்பழம் வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் கொரியர் பண்ணி விடுறோம். நீ எதுக்கு போகிற பக்கம்லாம் வந்துடுற? வா போகலாம் வீட்டுக்கு. இட்லி ஒரு பக்கம் ஊற்றி வச்சாச்சு. ஒரு இட்லி மட்டும் இதோ எடுத்திருக்கேன். ஒரு இட்லி எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வழக்கம் போல் மிளகா கொத்தமல்லிலாம் வறுத்து வச்சிட்டோம். சரி, இட்லி அடுத்து இது வெந்துட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு இப்போ தான் வெங்காயம் வணக்கி விட்ருக்கேன். இன்னும் மட்டன் வர்றதுக்கு டைம் ஆகும். டைம் பார்த்திங்கன்னா இப்போது மணி 9:30. இன்னும் அவர் கறி கொடுக்கவே இல்லை. ஏன்னா கடையில் வியாபாரம் போயிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் முடிச்சுட்டு தான் தருவார். சரி, அதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றி சிக்கன் கிரேவி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் மட்டன் கொடுத்ததும் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி தான் வச்சுருக்கோம் ரெடியாக. அடுத்தது மிளகா கொத்தமல்லியும் வறுத்து ரெடியாக இருக்குது. அதனால் அவர் மட்டன் கொடுத்தா கொஞ்சம் நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். சரி, சிக்கன் கிரேவி ரெடி பண்ணனா அவன் சின்ன வேணும் கொஞ்சம் நேரத்தில் பசிக்குதுன்னு சொல்லுவான். ஏன்னா அவன் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு இப்போ எனக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா அவன் பால் கறந்து கொடுத்துட்றான். அதனால் பால் கறந்துட்டு மாட்டுக்கு ஜாடி போட்டுட்ருக்கான். சரி, அதுக்குள்ளே நம்ம இதை செஞ்சு வச்சோன்னா பையன் பசியோடு இருப்பான், சாப்பிட்ருவான். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இனிமேல் சாப்பிட வேண்டியதான். பார்த்திங்கன்னா நம்ம மட்டனுக்கு செஞ்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோ மிளகா கொத்தமல்லி வறுத்து அரைச்சி வச்சதெல்லாம் இருக்குது ரெடியாக. மட்டன் வந்ததுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி கட் பண்ணி நம்ம மட்டன் குழம்பு வச்சு வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மட்டன் எந்நேரம் கொடுப்பாருன்னே தெரியல. நம்ம அடுத்ததாக மீன் வாங்கிட்டு இதோ மசாலா போட்டு கலந்து வச்சுருக்கோம். சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தோமா, இப்போ மீன் பொரிக்க போகிறோம். இதோ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. யாருக்கெல்லாம் மீன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எண்ணெய் காஞ்சிச்சு, மீன் போட்டுடலாம். ரெண்டுதும் போட முடியும்னு நினைக்கிறேன். மீன் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா என் சின்ன உசுறு வாழையில எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஏன்னா பாத்திரத்துலலாம் சாப்பிட்டுட்டா ஸ்மெல் வந்துட்டுருக்கோம். அதுக்குன்னு வாழையில சாப்பிட்டுக்கலான்னு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஏன் சாமி இது சின்ன சின்ன துண்டாக போடலாம்ல? நவீனே என்ன வேலைமா இருக்குது? இப்போ மீன் சாப்பிட்றியா சாப்பிட்லையா? வா சாப்பிட்றியா? உனக்கு போட்டுமா என்ன பண்ணிட்டோம்? இந்த எடுத்துக்கோ, இலையை கட் பண்ணி இலையில வச்சுக்கோ. அப்படி நேற்று சண்டே மார்னிங் ரொட்டீனு தான் பார்த்திங்கன்னா அந்த விலாக் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நேற்று காலையில் இட்லி ஊற்றி சிக்கன் கிரேவி செஞ்சதுக்கப்புறம் மீன் பொரிச்சோமா, அதை சாப்பிட்டதுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் மாமா மட்டன் நேற்று மதியம் மணி ஒரு 3 மணிக்கு தான் கொண்டு வந்தார். சரி, இதுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு வச்சு இதோ ரசம் வச்சிட்டேன். நேற்று ரசம் தான் வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி
மண்டே மார்னிங்கும் பார்த்திங்கன்னா இந்த விலாக் அதோட கண்டினியூ ஆகுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வடித்த சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் பொங்கல். ஏன்னா மாமாவுக்கு மேக்ஸிமம் பொங்கல் சோறு கறி குழம்புனா விரும்பி சாப்பிடுவார். பசங்க 2 பேருமே பொங்கல் சோறு சாப்பிட மாட்டானுங்க, வடித்த சாதம். அதுக்காக அவனுங்களுக்கு மட்டும் ஒரு 2 டம்ளர் வடித்த சாதமும் இந்தாண்ட பொங்கல் சோறு ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது இதுக்கு மேலே மட்டன் குழம்பு. இது மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 3 மணிக்கு கொண்டுட்டு வந்ததுனால இதோ ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நேற்று அவர் இங்கே நம்மளது கெடா போட்டதில் பார்த்திங்கன்னா இந்த தலை மட்டும் ஒரு தலை இருக்குது, மீதி 2 தலை விற்றுருச்சு. இது ஒரு தலை மட்டும் இருக்குது. இதோ மட்டன் உள்ளே இருக்கா, இனிமேல் எடுத்து தான் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். நேற்று மீன் போட்டதுமே பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் மட்டும் போட்டுட்டு மீதி இதோ ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இன்றைக்கி அந்த மட்டன் குழம்பு வச்சு மீதி இருக்க மீன் இன்றைக்கி பொரித்து சாப்பிட வேண்டியதான். நேற்று வைக்கிறேன்னு சொன்ன மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சேன், தம்பிக்கு வேறு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி குக்கரில் வச்சுட்டேன். அதுவே பார்த்திங்கன்னா சின்னவன் இப்போ அவசரமாக தான் சாப்பிட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் அது மட்டன் வறுவல் ரெடி. சரிங்க, சார் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேனை போட்டு வேகமாக சாப்பிட்றாரு. அது சாப்பிட முடியாதான், அதனால் கறியை பார்த்திங்கன்னா பாதி எடுத்து வச்சிட்டாரு. நீ நல்லா தாண்டி அழகு இருக்க, என் பிள்ளைக்கு என்னடி, என் தங்கண்டி, உனக்கு என்னடி அழகி. அதனால் கறி வச்சது பார்த்திங்கன்னா நான் வந்து ஈவினிங் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து எடுத்து வச்சிட்டாரு. விடு, அது ஆறட்டும், நீ அதுக்குள்ளே இன்னும் ரெடி ஆகிறதுக்குள்ளே இன்னும் சாப்பிட்டு தலை செய்கிறதுக்குள்ளே ஆறிடும். நல்லாயிருக்கா? குழம்புக்கு உப்பு போடணுமா? போதுமா? சரி, ஓகே. இனிமேல் 1 மாதத்துக்கு விரதம் இருக்கணும். எப்படி இருப்பீங்கன்னு தெரியல. அப்படின்னாலும் இன்னும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சாப்பிட முடியும். சரி, இன்னும் டைரி சைன் பண்ணாமல் இருக்காட்டுங்க. அதனால தான் சார் வந்து எடுத்து ரெடியாக வச்சிட்டியாட்டுக்குது டைரி சைன் பண்ணுறதுக்கு. சரி, ஓகேங்க, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்குன்னே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே, பாய்.